வீட்டில் நிறைய கொத்தமல்லி இருந்தது, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு துவையல் பண்ணிடலான்னு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு அதில் உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்த பிறகு அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வந்து எப்பயுமே சேர்க்கும் போது உடச்சி பார்த்து சேருங்க. ஏன்னா வந்து இப்போ வர பச்சை மிளகாலெல்லாம் நிறைய பூச்சி இருக்குது. நானுமே அதனால உடச்சி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வீட்லேயே புதினா இருந்தது, அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். செப்டோவில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். அப்போ வந்து 2 ரூபாய்க்கு 2 கட்டு கொத்தமல்லி அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கின கொத்தமல்லியே வேஸ்ட் பண்ணாமல் துவையலும் பண்ணிடலான்னு அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துகிட்டேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, புளி, உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து அரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு அதுலேயே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சேர்த்த பிறகு அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். இது நல்லா தாளித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே இதில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி இதிலேயே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால நம்ம கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது வந்து இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், வெறும் சாதத்தோடையும் சாப்பிட்லாம். அதே மாதிரியே வந்து இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கணும். ஃபஸ்ட்லேயே நிறைய எண்ணெய் சேர்த்துடாதீங்க, அப்போ வந்து எண்ணெய் அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து இந்த கலரில் வந்துடணும். ஃபைனலாக இதில் இருக்க எண்ணெயெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இதை தான் வச்சு சாப்பிட்டோம். தயிர் சாதம் தாளிச்சிட்டு இந்த தொக்கு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நைட்டுக்கு பாப்பாவுக்கு தோசைக்குமே இந்த தொக்கு வச்சு தான் ஊட்டி விட்டேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.